சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தாவேகவில் சேர்ந்த செங்கோட்டையன் முக்கிய பதவியை கொடுத்தார் விஜய். கொங்கு மண்டலத்தை தட்டி தூக்க கூடுதல் பவர். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயை சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று சந்தித்தார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேச்சு நடந்தது. இந்த நிலையில் இன்று காலை விஜய் மற்றும் நிர்வாகிகள் தாவேக பனையூர் அலுவலகத்துக்கு வந்தனர். தனது ஆதரவாளர்களுடன் பனையூர் வந்த செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக தாவேகவில் இணைந்தார். செங்கோட்டையனுக்கு தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற முக்கிய பதவியை விஜய் வழங்கினார். அதேபோல் அமைப்பு பொறுப்பாளர் என்ற கூடுதல் பதவியும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டது. அதாவது கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் மாவட்ட அமைப்பு பொறுப்பாளராகவும் அவர் செயல்படுவார். இந்த 4 மாவட்ட கட்சி பணிகளையும் மேற்பார்வை செய்ய வேண்டும். நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக பார்க்கப்படுகிறது. இது விஜய்க்கு அடுத்தபடியாக ஆனந்த் வகிக்கும் பொதுச் செயலாளர் பதவியை விட உயர்ந்ததா அல்லது அதற்கு இணையானதா என்பது பற்றி இதுவரை தாவேக எதுவும் சொல்லவில்லை. அதே நேரம் தனிப்பட்ட முறையில் நேரடியாக விஜயுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. கட்சியை கட்டமைப்பதில் செங்கோட்டையின் பங்கு பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையின் ஆதரவாளர்களான முன்னாள் எம்பி சத்யபாமா மற்றும் பல அதிமுக புள்ளிகள் தாவேகவில் சேர்ந்தனர். அவர்களுக்கும் கட்சியில் பதவிகள் கொடுக்கப்படும் என்று தாவேக வட்டாரம் கூறியது. அண்ணன் செங்கோட்டையன் விஜய் பரபரப்பு வீடியோ ரிலீஸ். தாவேகாவில் சேர்ந்த KAS பற்றி என்ன சொல்கிறார்? அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். பனையூரில் இன்று விஜய் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் சேர்ந்தார். செங்கோட்டையனை வரவேற்று பரபரப்பு வீடியோ ஒன்றை விஜய் இப்போது ரிலீஸ் செய்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். செங்கோட்டையன் குறித்த கேள்வி அவசியமில்லை என்ற பழனிசாமி. அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி பதவி பறிக்கப்பட்டது. இதையடுத்து முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒன்றாக காரில் பயணித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சசிகலாவை சந்தித்தார். இதனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிமுக அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கினார். இந்நிலையில் செங்கோட்டையன் நேற்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். பனையூரில் இன்று விஜய் முன்னிலையில் தாவேகாவில் சேர்ந்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க அவசியமில்லை என்றார். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியமில்லை. நன்றி, வணக்கம். ஒரே நாளில் புயல் சின்னம் விஸ்வரூபம். 8 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னை நோக்கி வருது. கரையை கடப்பது எங்கே? முக்கிய வானிலை தகவல்.
தமிழகத்துக்கு அருகே குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வேகமாக வலுவடைந்து வருகிறது. நேற்று இரவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அதன் பிறகு அதிகாலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்தது என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற புயல் சின்னம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை கடற்கரை பகுதியில் இப்போது மையம் கொண்டுள்ளது. இலங்கையின் ஹம்பந்தோடாவில் இருந்து கிழக்கே 150 கிலோமீட்டர் தூரத்திலும் மட்டக்களப்பு பகுதியில் இருந்து தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தூரத்திலும் நிலவியது. கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து 12 மணி நேரத்தில், அதாவது இன்று மாலை அல்லது இரவில் புயலாக வலுப்பெறக்கூடும். அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 8 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை ஹைகோர்ட் வாசலில் போலீஸ்காரர் விபரீத முடிவு, அதிகாலையில் அதிர்ச்சி சம்பவம். மதுரை மாவட்டம் எழுமலை கோட்டைப்பட்டியை சேர்ந்தவர் மகாலிங்கம், வயது 30. 2023ஆம் ஆண்டு இவர் போலீஸ் பணியில் சேர்ந்துள்ளார். தமிழ்நாடு சிறப்பு படையில் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வந்தார். சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை முன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். நேற்று இரவு வழக்கம் போல இரவு பணிக்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். இன்று அதிகாலை 3 மணி அளவில் திடீரென பாதுகாப்புக்காக வைத்திருந்த துப்பாக்கியால் தனக்குத்தானே சுட்டுக் கொண்டார். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் பாதுகாப்பு பணியில் இருந்த மற்ற போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த மகாலிங்கத்தை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் உயிர் பிரிந்துவிட்டதாக கூறினர். இதையடுத்து மகாலிங்கத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. மகாலிங்கம் பணியில் ஈடுபட்டிருந்த இடத்திலிருந்து ஒரு கடிதத்தை போலீசார் கண்டெடுத்தனர். எனது தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை, யாரிடமும் விசாரணை நடத்த வேண்டாம் என அதில் எழுதப்பட்டிருந்தது. மகாலிங்கம் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என ஹைகோர்ட் மதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் மதுரை ஹைகோர்ட் வளாகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. பத்திரிகையாளர்கள் மீது அட்டாக், விஜய் பவுன்சர்கள் செய்த பகீர், தலையில் விழுந்த கீறல், அதிர்ச்சி வீடியோ. சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். முன்னதாக தனது காரில் பனையூர் தாவேகா அலுவலகம் வந்திருந்தார். அலுவலகத்துக்குள் அவர் செல்வதை போட்டோ, வீடியோ எடுக்க ஏராளமான பத்திரிகை மற்றும் டிவி நிருபர்கள், கேமராமேன்கள் வந்திருந்தனர். அவர்கள் செங்கோட்டையன் வந்ததும் போட்டோ, வீடியோ எடுத்தனர். திபுதிபுவென வந்த தாவேகா பவுன்சர்கள் பத்திரிகையாளர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டனர். அவர்களை வேலை செய்ய விடாமல் கடுமையாக தள்ளி தாக்கினர். இதில் பத்திரிகையாளர் ஒருவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் பவுன்சர்களுடன் பத்திரிகையாளர்கள் வாக்குவாதம் செய்தனர். சமாதானம் செய்ய வந்த தேர்தல் பிரச்சார பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவிடம், இவங்கெல்லாம் பாடிகார்டா இல்ல ரவுடிங்களா என்று ஆவேசமாக கேட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போதையில் வீடு மாறி நுழைந்த வாலிபர் கதையை முடித்த டிரைவர். கடலூர் மஞ்சக்குப்பம் பெண்ணை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ், வயது 37. பிளம்பர் தொழில் செய்து வந்தார். இவர் இன்று அதிகாலை மது குடித்துவிட்டு போதையில் வீடு திரும்பினார். தன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள புஷ்பராஜ் என்பவர் வீட்டில் நுழைந்து விட்டார். புஷ்பராஜ் கேரளாவில் டிரைவராக வேலை பார்க்கிறார்.
பால்ராஜ் குடித்துவிட்டு வீட்டுக்குள் வந்த விஷயத்தை புஷ்பராஜுக்கு போன் போட்டு மனைவி சொன்னார். அவர் உடனடியாக தன் தம்பி சண்முகராஜிடம் விஷயத்தை சொன்னார். சண்முகராஜ் கடலூர் மாநகராட்சியில் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். ஆத்திரமடைந்த சண்முகராஜ் பால்ராஜ் வீட்டுக்கு கோபத்துடன் சென்றார். போதையில் தூங்கிக் கொண்டிருந்த பால்ராஜை உருட்டு கட்டையால் சரமாரியாக அடித்தார் சண்முகராஜ். இதில் பால்ராஜ் சம்பவ இடத்திலேயே இறந்தார். கடலூர் புதுநகர் போலீசார் சண்முகராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு, தமிழக அரசுக்கு அபராதம் விதிப்பு. மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு செய்ததற்காக தமிழக அரசுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் மக்களுக்கு சுகாதாரமான தரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்கிறது. 2019 தொடங்கப்பட்ட இத்திட்டம் வரும் 2028 வரை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதில் நாடு முழுவதும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. தமிழகத்திலும் இத்திட்டத்தில் அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் நலத்திட்டங்கள் எதிலும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்று ஊழலில் ஊறிப்போன திராவிட மாடல் அரசு மக்கள் அருந்தும் குடிநீரில் கூட முறைகேட்டில் ஈடுபடுவது கண்டனத்திற்குரியது. 2G அலைக்கற்றையில் காற்றை கூட முறைகேடாக பயன்படுத்தி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியவர்களுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. ஜல்ஜீவன் திட்டத்தை முறையாக செயல்படுத்தாத தமிழக அரசுக்கு மத்திய அரசு 3 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பாரதிய ஜனதா அரசை பார்த்து காப்பியடித்து தமிழகத்தில் பல திட்டங்களை நாங்கள்தான் கொண்டு வந்தோம் என்று மார்தட்டிக் கொள்ளும் திராவிட மாடல் அரசு எதற்கெடுத்தாலும் நிதி கொடுக்கவில்லை, வஞ்சிக்கிறார்கள் என்று கூறியே பல திட்டங்களை புறக்கணித்து தமிழக மக்களை வஞ்சித்துவிட்டது. இனியும் மக்கள் நலனோடு விளையாடாமல் எதில் எப்படி ஊழல் செய்யலாம் என்று யோசிக்காமல் மத்திய அரசு திட்டங்களை மக்களிடம் முனைப்புடன் கொண்டு சேர்க்க வேண்டுமென விடியா திராவிட மாடல் திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை 240 ரூபாய் குறைந்தது. சவரன் 94,160 ரூபாய்க்கு விற்பனை. சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக இந்தியாவில் தங்கம் விலையில் பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் காணப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் கிராம் 11,720 ரூபாய்க்கும் சவரன் 93,760 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 11,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 94,400 ரூபாய்க்கு விற்றது. இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 94,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 11,770 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 180 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பற்றி எரியும் 32 மாடி குடியிருப்பு, கொத்து கொத்தாக மடியும் மக்கள். இதுவரை 44 பேர் பலி, 300 பேர் கதி என்ன? சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தீவு நாடான ஹாங்காங்கின் தைபோ மாகாணத்தில் வாங்புக் கோட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இங்கு தலா 32 மாடிகள் கொண்ட 8 கட்டடங்கள் உள்ளன. மொத்தம் 2000 வீடுகள். இதில் 4,800 பேர் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு வளாகத்தில் புதுப்பிக்கும் பணிகளுக்காக மூங்கில் சாரங்கள் மற்றும் வலைகள் கட்டப்பட்டிருந்தன. ஒரு கட்டடத்தில் இருந்த மூங்கில் சாரத்தில் திடீரென தீ பற்றியது. காற்றின் வேகத்தால் அடுத்தடுத்த கட்டடங்களுக்கும் தீ மளமளவென பரவியது. மொத்தம் உள்ள 8 கட்டடங்களில் 87 கட்டடங்களுக்கு தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. மொத்த அபார்ட்மெண்ட்டும் சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தது. அந்த பகுதியை புகை மண்டலமாக மாறியது. கொத்து கொத்தாக மக்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர். நூற்று 60 தீயணைப்பு வாகனங்களில் வந்த 1000 தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரமாக தீயை அணைக்க போராடி வருகின்றனர்.
மீட்பு பணியும் தீவிரமாக நடக்கிறது. இந்த கோர விபத்தில் இதுவரை 44 பேர் பலியாகி உள்ளனர். இதில் தீயை அணைக்க வந்த வீரர்களும் அடக்கம். நெருப்பில் சிக்கி பலர் காயமடைந்தனர். இன்னும் 300 பேரை காணவில்லை. அவர்கள் கதி என்னவென்றே தெரியவில்லை. இதனால் பலி எண்ணிக்கை கணிசமாக உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. விபத்து நடந்த அபார்ட்மெண்டில் இருந்து 900 பேர் மீட்கப்பட்டு தற்காலிக இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே விபத்திற்கு காரணமான 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர்.